எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை என்பவற்றை இலக்காக கொண்டு கற்பவர்களுக்கான உளச்சார்பு இரண்டாவது செயலமர்வு 2025 செப்டம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். உளச்சார்பு வினாத்தாள் என்கிற அடிப்படையில் ரெண்டு பரீட்சைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்காது. உளச்சார்பு என்பது எவ்வளவு தூரம் நாங்கள் கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொண்ட கேள்விகள் ஒருபோதும் வருவதில்லை. ஆனால் கற்றுக்கொள்கிற அந்த வினாக்களுக்கூடாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற திறன்களை அங்கே பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் முக்கியமாக இருக்கிறது உளச்சார்பு என்பதில். நாங்கள் பல 10,000 கேள்விகளை தந்து செய்தாலும் அந்த கேள்விகள் அப்படியே அங்கே வராது. நிச்சயமாக அவர்கள் புதிதாக புனைந்த ஒரு சிறந்த வினாத்தாளை தான் தருவினம். மற்றது ஒவ்வொரு பிள்ளையினுடைய சொந்த ஆளுமையையும் அளவீடு செய்கிற விதமாக அந்த வினாத்தாள் நிச்சயமாக இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் செய்கிற அதிகமான பயிற்சியின் காரணமாக உங்கள்கிட்ட அந்த வினாக்களை அணுகுவதற்கான திறன், அந்த ஆற்றல் மேம்படும். அந்த ஆற்றல் மேம்பாட்டுக்காகத்தான் நாங்கள் அதிகம் பயிற்சி செய்கிறது. நான் இப்போ இது இறுதி மாத செயலமர்வு என்பதனால பயிற்சி வினாத்தாள்களை முன்கூட்டியே பதிவிடுவதில்லை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். என்றால் அந்த நேரத்தில் அந்த ஸ்போர்ட்ல நாங்கள் தெரிந்தெடுத்த ஒருவர் 5 வினாக்களுக்கு அல்லது 10 வினாக்களுக்கு ஒருவர் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த குழுவிலிருந்து தெரிந்தெடுத்த ஒருவர் சடுதியாக தன்னுடைய திறன்களை பிரயோகிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை வளர்த்துக்கொள்ள வேணும் என்கிற எதிர்பார்ப்பை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விடயத்தை செய்யணும். இந்த வினாத்தாள முன்னரே தந்து நீங்கள் ஆறுதலாக செய்து கொண்டு வருகிறது என்பது இப்போ பெரிய அளவுக்கு பயன் தராது. எங்கள் நுண்ணறிவு தொடர்பான நிறைய காணொளிகள் இருக்கிறது. எங்களுடைய கடந்த கால செயலமர்வு காணொளி இருக்கிறது. அது தவிர வேறு வளவாளர்களுடையவை இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தேடி தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். அது நல்லது, சரிதானே? நிறைந்த தேடல் நல்லது. அதே போல மொழியாற்றல் தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். மொழியாற்றல் சார்ந்து 2 பரீட்சைகளுக்கும் வேறுபட்ட பார்வை இருக்கிறது. இலக்கணம் சார்ந்த பகுதிகளில் அதிகம் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல கட்டுரையாக்கத்தின் மீது கவனம் செலுத்துங்கோ. புகையிரத நிலைய அதிபர் பதவியை சேர்ந்தவர்கள் மொழியை பிரயோகிக்கின்ற திறன் தொடர்பாக சுருக்கம் அளித்தல், அது பெரிய சுருக்கமாக இருக்கலாம், சின்ன சுருக்கமாக இருக்கலாம், அல்லது தரப்பட்ட உரைப்பகுதிகளிலிருந்து அவர்கள் தருகின்ற கூற்றுக்களில் மிகச்சிறந்த கூற்றுக்களை தெரிவு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஆம் இல்லை என்கிற வகையில் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வகையில் அந்த கூற்றுக்களை மதிப்பீடு செய்வதாக இருக்கலாம். புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு தோற்றுபவர்கள் பிரத்யேகமாக ஒரு குழுவில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரேனும் தவற விடப்பட்டிருந்தால் 0778 416 712 778 416 712 என்கிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு SM என ஒரு செய்தி அனுப்பினால் நீங்கள் அந்த குழுவில் இணைக்கப்படுவீர்கள். அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய மொழியாற்றல், குறிப்பாக கிரகித்தல் சார்ந்த காணொளிகளை பார்த்து பயிற்சி செய்யுங்க. அதிக அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது 47 செயலமர்வுகளில் நடத்தப்பட்ட காணொளிகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அதனை கற்றுக்கொள்ளுங்கள். அது அதிகம் பயனுடையதாக இருக்கு. சரி, இப்போ நாங்கள் இந்த உளச்சார்பு தொடர்பான ஒரு மிகவும் பழைய புத்தகம் ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இலங்கை தமிழர்களிடையே மிகவும் பிரபல்யமாக இருந்த இலங்கை நிர்வாக சேவையில் அதி சிறப்பு தரத்தில் இருந்து தற்போது எங்களோடு இல்லாத கலாநிதி கான குணராஜா அவர்கள் செங்கையாளியான் என்று இலக்கிய உலகத்திலும் ஒரு யாம்பவானாக அறியப்பட்டவர். அவர் எங்களோடு இப்போ இல்லாவிட்டாலும் அவரை நாங்கள் நன்றியோடு நினைந்து கொண்டு அவருடைய புத்தகத்தை பயன்படுத்தி எங்களுடைய பயிற்சிகளை ஆரம்பித்தோம். இது 2வது பயிற்சி வினாத்தாள். ஏற்கனவே நாங்கள் 1வது பயிற்சி வினாத்தாள் செய்து பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு இது வாசிக்க முடிகிறது என்று நினைக்கிறேன். கொஞ்சம் இதனுடைய அளவை நான் பெருப்பிச்சு தாரேன், நீங்கள் பார்க்குற வசதிக்காக ஓரளவுக்கு பெருப்பிக்கிறேன். சரி, இப்படியாக தந்தால் குறிப்பாக மொபைலில் பார்க்குற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்.
சரி, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் அல்ல 3/4 மணி நேரத்தில் எத்தனை வினாக்களை விரைவாக பார்க்க முடியுமோ அவற்றை பார்க்க போகிறோம். இதில் 1 தொடக்கம் 8 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் யாரோ ஒருவரை இன்றைக்கு தெரிவு செய்வோம். தானாக முன்வருகிறவர் யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்போம். சரி, அப்படி இல்லை என்பதால் நாங்கள் இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சிவானுஜனை இணைத்துக் கொள்வோம். அவர் எங்களுடைய முதலாவது இன்றைய நட்சத்திரம். கே சிவானுஜன், உங்களோட மெக்க ஒன் பண்ணலாம். சரிதானே? நாங்கள் கதைப்போம். நன்றிபன். ஓ, நான் கேட்கிற போது சொல்லுங்க. முதலாவது தவறிவிட்ட இலக்கத்தை எழுதுக. 1, 5, 9, 13, 17, 21. என்ன நடக்குது? 4 நாள் கூடிக்கொண்டு போகுது. அப்ப அப்படி தொடக்கத்தில் ஒரு வினாத்தாள் வருகிற கேள்வி சுகமா இருந்தோடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன? சரி, ஏதோ ஒரு வகையில் பொருத்தமற்றதாக காணப்படும் சொல்லை அடையாளம் காண்க. வீடு, மாளிகை, அலுவலகம், குடிசை, மாடி வீடு. வீடு, மாளிகை, அலுவலகம், குடிசை, மாடி வீடு. அலுவலகம். என்ன காரணம்? என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் ஒரு வாழ்விடமா தெரியுது. அங்க மக்கள் வாழ்வதில்லை. ஆகவே அலுவலகம் என்பதற்குரிய சொல்லை அடையாளம் காண்க என்று இருக்கார். உண்மையில அதற்குரிய இலக்கத்தை நாங்கள் எழுத வேண்டுமே. 3. அலுவலகம் மக்கள் வாழ்விடமாக இருப்பதில்லை. தவற விடப்பட்ட இலக்கம் 2 இலக்கத்தை எழுத சொல்லுகிறேன். ரெண்டு இலக்கங்கள், 2 கேள்விக்குறி தந்திருக்கிறபடியால 2 இலக்கங்கள் எழுது. என்ன நடந்திருக்குது? சிவானஜன் எங்க மைக் ஆஃப்ல போயிட்டீங்க போல இருக்கு. ஓ, இந்த 8 கேள்விக்கும் நீங்கள் கலைக்கு. சரி, அவருக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யலாம். ஜானு? சார், அதுல 30 ஒன்று விட்டது பார்க்கணும் சார். அதாவது 2 எண்தொடர்கள் இருக்கிறது. அந்த நுட்பத்தை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். சில வேளைகளில் 3 எண்தொடர்களையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது முறையானது அல்ல. 2 எண்தொடர்கள் ஒன்று விட்டு ஒன்றாக 2 எண்தொடர்களை இங்கே சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறோம். 30, 32, 34 என்பதாக. இப்படி 30லேருந்து 32, 34. ஆகவே இந்த இடத்துல 36, இந்த இடத்துல 36. அதே போல 40, 42, 44. ஆகவே இங்க வருகிற போது 46 என்பதாகவும் அடையாளம் காண வேண்டும். நீங்கள் ஒரு தொடர்பை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் 2வது பார்க்க வேண்டும். ஒன்று விட்டு ஒன்று தொடர்பு காணப்படுகிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். சில எண்தொடர்களுக்கு அந்த அதிகரித்து போகிறதே ஒரு எண்தொடராக இருக்கும். அதிகரித்து போகிற இயல்பே சில வேளைகளில் ஒரு எண்தொடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன். சிலது இதில் 1 கூடி, பிறகு 3 கூடி, பிறகு 5 கூடி, 7, 9. இதில் அப்படி கூடையில் நான் சொல்லுகிறேன். அப்படி 11. இப்படியாக ஒரு எண்தொடர்னால அதிகரித்து செல்லுகிற விதமாகவும் அமையலாம். அப்போ எல்லா வழியிலையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் பார்க்க வேணும். ஒரு 5 கேள்வியாவது எண்தொடர்களை வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் ஒரு இந்த பதவி நிலைத்தரம் அல்லாத அலுவலர் பதவி பரீட்சைகளில் தாயக்கட்டு, எண்தொடர்கள் போன்ற கேள்விகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்த 4வதுக்கு போவோம். தொடர்ந்தும் சிவானுஜன் தானே. ஏதோ ஒரு வகையில் பொருத்தமற்றதாக காணப்படும் சொல்லை நீக்கி விடுக. விலாங்கு, திமிங்கிலம், சுறா, பெளிறு, விளைமீன். விலாங்கு. என்ன காரணம் சொல்ல போறீங்க? சரி, வேறு யாராவது வேறு விடைகள் சொன்னா? அவர் விலாங்கு என்று சொல்லியிருக்கார். வேறு யாராவது பிள்ளைகள் யாராவது? சிவானுஜனுக்கு ஆரணி சொல்லுங்க. 4வது சார். கேளிரு. கேளிரு. என்னது?
அது என்னன்னு விளங்குல சார். ஆனா இதுல வந்து எல்லாம் மீன். நீலாங்க ஒரு மீன். கிளறும் ஒரு மீன் தான் ஆரணி. ஆரணி கிளறு தெரியாதபடியால பிரச்சனை. அது கிளறு என்பதும் ஒரு மீன் தான். ஆதிக் ஆதிக் திமிங்கலம். என்ன திமிங்கலம் என்ன காரணம்? குட்டி போட்டு பால் கொடுக்குற சார். அது பாலூட்டி. ஏனையவை மீன்கள். திமிங்கலம் ஒரு மீன் அல்ல. சரிதானே? திமிங்கலம் ஒரு மீன் அல்ல. அது போக அது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. ஏனையவை மீன்கள் என்பதனால திமிங்கிலம் என்கிற விடை சரியானது. இரண்டாவது விடை திமிங்கிலம் என்பது சரியான விடை. சுறா பாலூட்டி இல்லையோ? சுறா குட்டி போடும், ஆனால் பாலூட்டி அல்ல. ஓகே. அது மீன் தான். அது வித்தியாசமானது. சரி, நீங்க திமிங்கிலம் போலயே இருக்குன்னு கேட்டாலும் அது பாலூட்டி அல்ல. எருதுக்கு பசு ஆயின் சேவலுக்கு கோழி. இது இவ்வளவு சுகமாக வராமல் இதை பார்க்குற நேரத்தில் பிள்ளைகள் நீங்க உடனே குறிச்சு கொள்ளணும். இதை பார்த்த உடனே என்ன முடிவுக்கு வாரீங்க? நீங்க என்ன பார்க்க வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆண் பெண் மரபு பெயர்கள் பார்க்க வேணும் என்று உடனே குறிச்சு கொள்ள வேணும். வகுப்பு முடிஞ்ச உடனே நாளைக்கு நேரத்தை ஒதுக்கி அதை பார்க்க வேணும். சரிதானே? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் கட்டிக்காரன் உங்களுக்கு நீங்களே கை குலுக்கி கொண்டு உங்களை பாராட்டி கொண்டு போகிறாது. இதுல இருக்கிற விஷயத்த நீங்க பார்த்துட்டு சரி, இந்த பகுதி நான் நாளைக்கு ஒரு கால் திருப்பி முழுவதையும் பார்த்து வைக்க வேண்டும் என்பதாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் கடினமானது வரும். இலகுவானதாக இதுல போட்டிருக்காரே தவிர இதுல அவருக்கு 20 பேப்பர் எதோ போட்டிருக்காருன்னா படிப்படியாக கடினமாகி கொண்டு போவார். எங்களுக்கு பரீட்சை பக்கத்துல இருக்கிறபடியா நாங்கள் கொஞ்சம் கடினமாகவே யோசிப்போம். சரி, சரியான இணைப்பினை கொண்ட இணைப்பினை காண்க. காரசில்லுகள் என்பது போல குதிரை கால்கள். இரண்டாவது. சரி, சுசீலனிடம் 20 ரூபாய் உள்ளது. அவனிடம் 4 ரூபாய் குறைவாக இருந்தால் அவனிடம் வசீலனிலும் இருப்பதிலும் பார்க்க அரை பங்கு பணமே இருக்கும். வசீலன் சுசீலனிடம் பார்க்க எவ்வளவு ரூபாய் கூடுதலாக வைத்திருக்கிறான்? சுசீலனிடம் 20 ரூபாய் உள்ளது. அவனிடம் 4 ரூபாய் குறைவாக இருந்தால் அவனிடம் வசீலனிலும் இருப்பதிலும் பார்க்க அரை பங்கு பணமே இருக்கு. வசீலன் சுசீலனிடம் பார்க்க எவ்வளவு ரூபாய் கூடுதலாக வைத்திருக்கிறான்? 16 ரூபாய். வேறு விடைகள்? 16 தான். 16 தான். பிரின்சிகா 16 தான். வேறு விடைகள்? 12. எப்படி சஞ்சயா விளங்கப்படுத்துங்க? சரி, 20 ரூபா சுசிலன்ட்டு இருக்கு. அவர்கிட்ட 4 ரூபா குறைவா இருந்தா 16 ரூபாய் இருந்திருக்கும். அதுல 2 மடங்கு 32. 32க்கும் 20க்கும் வித்தியாசம் 12. 20 ரூபாய் இருக்கு. அவர்கிட்ட 4 ரூபாய் குறைவாக இருந்தால் அப்போது அந்த தொகை 16. அது வசீலனிடம் இருப்பதிலும் பார்க்க அரை பங்கு. ஆகவே வசீலனிடம் இருப்பது 32. இப்ப சுசீலன்கிட்ட 20 ரூபாய், அவர்கிட்ட 32 ரூபாய் இருக்குது. ஆகவே 12 ரூபாய் அதிகமாக இருக்கு. சரியா? சுசீலனிடம் 20 ரூபாய் இருக்குது. இருக்கிற தொகை 20. 4 ரூபாய் குறைவாக இருந்திருந்தால் வசீலனிடம் இருப்பதிலும் பார்க்க அரை பங்காக இருக்கும். அப்ப வசீலனிட்ட 32 ரூபாய் இருக்கு. இவர்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. வித்தியாசம் 12 ரூபாய். ஏதோ ஒரு வகையில் வேறுபட்டு காணப்படும் சொல்லினை கூறுக. மா, பலா, பனை, கமுகு, எலுமிச்சை. என்ன சொல்ல போறீங்க? யார் உங்களோட நட்சத்திரத்தை காணல? சிவானுஜன் ஓடிட்டாருங்க. சொல்லுங்க. மா, பலா, பனை, கமுகு, எலுமிச்சை. எலுமிச்சை. என்ன காரணம்னு சொல்லுமா? சரி, மாதான செல்வரம். சாரி, மாதான செல்வரம். மாதாம்பரேன் மட்டு எல்லாமே அதோட விதி வந்து 12
சாரி சார். அது எல்லாம் இருவித்தலை தான். மா, பலா, எலுமிச்சை மூன்றும் இருவித்தலை தாவரம் தான். கமுகு வருமா சார்? ஏன் கமுகு தான் சார் வரும். சார் இந்த ஏன் மா, பலா, பனை, எலுமிச்சை எல்லாம் கிளை வரும் தானே சார்? பனையிலையும் கிளை பனை எல்லாம் இருக்குதானே சார்? கணக்க கமுகுல அப்படி யோசிக்கிறீங்க, இல்லை தானே? கணக்க யோசிக்கிறீங்க, பரவாயில்ல. அடே நானும் சாப்பிடுற பொருள்டா, கமுகு சாப்பிடுறது இல்லைடா. கமுகு பார்க்க ஒரு உணவு பண்டம் இல்லை தானே, பார்க்க வாயில போடுறது தான், ஆனால் அது உணவு பண்டம் இல்லை. மற்றதெல்லாம் உணவு தரும், பழங்கள் தரும். பனம்பழம், எலுமிச்சம்பழம், பலாப்பழம், மாம்பழம் எல்லாமே உணவுக்கு பயன்படுத்துகிறது தான். கமுகு என்பது உணவு பண்டம் அல்ல என்பதனால அது சரியான விடையாக இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இந்த அளவோட சிவானு ஜெனரலைஸ் பண்ணிட்டு புதிதாக ஒரு ஆளை தெரிவு செய்வோம். யார் வரப்போறாங்க? யாராவது ஒரு ஆள். கேள்வியை பார்க்க முன்னமே நான் வருவேன். எங்கிற ஒரு ஆளை கூப்பிடு பார்ப்போம். யார் அந்த துணிந்த வீரர் என்று சொல்லி குடுதரம் துணிஞ்சவனை காணையில். அப்ப நாம தான் கூப்பிட வேணும். அர்சாத். அர்சாத் சரியா உச்சரிக்கிறேன்னா அவங்களோட பேர்? ARSAD அர்சாத். ஓகே, அர்சாத் தான் எங்களுடைய அடுத்த நட்சத்திரம். அவருக்கு நாங்கள் இந்த கேள்விகளை காட்டும். சரி, 9 தொடக்கம் 16 வரையிலான 8 வினாக்களுக்கு அவர் விடையளிக்க போகிறார். கதைப்பம் தம்பி. பின்வருவனவற்றில் இரு சொற்கள் ஒத்த கருத்துடையன, இரு சொற்கள் எதிர்கருத்துடையன, தனித்து நிற்கும் சொல் இது. போர், அதிசயம், இன்பமான, சண்டை. சரி, நான் பிள்ளைகளுக்கு இதை இன்னும் வசதிப்படுத்தி இப்படி தருகிறேன். 2 கேள்விகளாக பார்க்கக்கூடிய மாதிரி ஆக்குவோமே. போர், அதிசயம், இன்பமான, சண்டை, துயரமான. யாதுர்சிக கதைங்க. அதிசயம் சார். அதிசயம். போர், சண்டை என்பது ஒத்த சொற்கள், இன்பம், துன்பம் அல்லது துயரம் என்பது எதிர் சொற்கள், அதிசயம் என்பது தனித்து நிற்கிறது. பின்வரும் 5 சொற்களை பொருத்தமான ஒரு முறையில் வரிசைப்படுத்தும் போது நடுவில் வருவது. பந்தி, சொல், இயல், எழுத்து, வாக்கியம். ஜானு சொல்லுங்க. வாக்கியம் சார். வாக்கியம் எப்படி? முதலாவது எழுத்து, எழுத்து, அடுத்தது சொல், ம் அடுத்தது வாக்கியம். வாக்கியம். வாக்கியங்கள் சேர்ந்து பந்தி வரும். பந்திகள் சேர்ந்து இயல். இயல் என்பது அத்தியாயம். என்ன? ஆமாம் சார். இயல் என்பது ஒரு அத்தியாயம். அப்ப நாங்கள் இதுல இறுதியாக இருக்கக்கூடியது இயல், தொடக்கத்தில் இருக்கக்கூடியது எழுத்து, எழுத்திலிருந்து சொல், சொல்லிலிருந்து வாக்கியம், வாக்கியங்களினால பந்தி, பந்தியில இருந்து இயல் என்பதால நடுவில் வருவது வாக்கியம். சரி, அடுத்த 2 கேள்விகளுக்கும் போகும். உளவு என்பதன் சரியான அர்த்தம். உளவு என்பதனுடைய சரியான பொருள் என்ன என்று கேட்கிறாங்க. வேவு பார்த்தல். வேவு பார்த்தல். வேவு பார்த்தல். உளவு என்பதன் சரியான சொல் வேவு பார்த்தல். சாரி, திருப்பி சொல்லுங்க. சரி, சுற்றுதலுக்கு வர லானா மற்ற லானா எலிக்கு வர லானாவா சார்? உழவு, உலாவுறது. அது உளவு. உளவு என்றா நடந்து செல்லுத. இந்த லானா உளவு. என்ன அடுத்தது? இந்த லானா போட்டீங்கன்னா பயிர் தொழில். இது உளவு. இந்த லகர வேறுபாட்டை நேரடியாக கேட்காமல் வேறு மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுக்க. 12 என்ற இலக்கத்தை சொல்லாக எழுதும் போது மூன்றாவதா நான்காவது? 12 என்று வருமா? 12 தான், நான்காவது இல்ல. 12 சரியா? மூன்றாவது. அங்கு ஏற்கனவே ஒரு ஈனாவை சேர்த்து 12 என்றுதான் எழுதுகிறார்கள். அதை எழுதுகிற போது
மூன்றாவது 12 என்றுதான் பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது முதலாவது சொல்லை முடித்ததும் இரண்டாவது சொல்லை ஆரம்பித்தும் வைக்கும் சொல்லை அடைப்புக்குறிக்குள் எழுதுக. பொருத்தமான. கொஞ்சம் மொழி பரிச்சயம் இருந்தா, இது மொழி ஆற்றல் சார்ந்த வினாதான் கூடுதலாக இருக்குது. ஒரு பொருத்தமான சொல்ல போட்டு நிறைவு செய்ய முடியுமா என்று பார்க்கணும். மெரக்கட்டு சார், சந்தன மெரக்கட்டு. முன்னுக்கு இருக்கிறதோட எப்படி சேர்ப்பீங்க? சந்தனக்கட்டு சார். சந்தன கட்டு. சந்தனக்கட்டை. சந்தன கட்டை. பின்னுக்கு கட்டை கட்டு. கட்டை கட்டு. ஓரளவுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இன்னும் அழகான சொற்கள் ஏதேனும் உண்டா என்று தேடி பார்க்கிறேன். சொல்லுங்க. சந்தன கை என்று வராதா? சந்தன சந்தன கை கை கட்டு. கை கட்டு. பரவாயில்ல. இதுக்கு சந்தன காப்பு கட்டு. சந்தன காப்பு. சந்தன காப்பு, காப்பு கட்டு. இந்த சந்தன காப்பு, காப்பு கட்டுங்கிற ரெண்டும் பூசைகளோடு தொடர்புடையது. சந்தன காப்புங்கிறது இந்த சுவாமிக்கு சந்தனம் பூசுகிறது. அடுத்தது காப்பு கட்டுங்கிறது இந்த நூல் கட்டி விடுவார்கள். ரெண்டும் பொருத்தமான சொல்லு. மிக பொருத்தமானது அதுதான். சரிதானே? அடுத்தது குழம்பி கிடக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு ஏனையவற்றில் இருந்து வேறுபட்டிருக்கிறதாம், அதை பார்க்கட்டும். 14வது கேள்வி. குழம்பி கிடக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி நோக்கினால் இரண்டு ஏனையவற்றிலிருந்து வேறுபட்டு காணப்படும். அது என்ன என்று கேட்கிறார். ஒழுங்குபடுத்தியும் பார்க்கணும். அந்த சொற்கள் கொஞ்சம் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத சொற்கள் என்பதால நான் அதை பிள்ளைகளுக்கு விடுகிறேன். தற்போது இது கொஞ்சம் காலம் கடந்த சொல்லு. முதலாவது ஒஸ்டின், அடுத்தது மோரிஸ், மூன்றாவது மாருதி, அடுத்தது லேலண்ட், அடுத்தது கொன்கோட் என்று சொல்லி ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் முதல் இருக்கிற மூன்றும் கார்கள். சரிதானே? நான்கும் வாகனங்கள். ஒஸ்டின், மொரிஸ், மாருதி, லேலண்ட் எல்லாம் வாகனம் சார்ந்தது. கொன்கோடுங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான விமானம் சார்ந்தது. அந்த வகையில் அதை நாங்கள் எடுக்கலாம். புஷ் பண்ணிட்டேன். சரி, அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க. இதில் ஒரு சொல் ஒன்று தந்திருக்கிறார்கள். முடிந்தால் முயற்சி செய்யலாம், இல்லைன்னா நாங்கள் 16வது கேள்வியை பார்க்கலாம். ஒரு பொதுவான முன் ஒட்டை போட்டு, முன் சொல்லொன்றை போட்டு பின்னுக்கு வரக்கூடிய மாதிரி இணைக்கக்கூடிய மாதிரி சொல்றாங்க. அதுல சில ஒரு சின்ன பொருத்த குறைவு ஒன்று இருக்குது. சரிதானே? இதுல ஒரு லீனா இருந்திருந்தால் அது சரியாக இருக்கும். அதில் ஒரு தவறு ஒன்று நிகழ்ந்துட்டு, அதனால அந்த பகுதியை விட அடுத்த 16வது கேள்விக்கு போகும். நாங்கள் விடுபட்ட எண்களை எழுதுக என்று சொல்லி கேட்கிறேன். 2 2 12 என்ன? ஒவ்வொன்றுலையுமே 2 2ஆக போட்டு கொண்டு போவேன். 2 2 குறைஞ்சு. இது கடினமானது அல்ல. சில வேளையில திடீரென்று யோசிக்காம விட்டியலோ தெரியா, மற்றபடி கடினமாக இல்லை அது. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். அதுக்கும் விடுபட்ட இலக்கத்தை எழுதுக என்றுதான் கேட்டிருக்காரு. விடுபட்ட இலக்கத்தை எழுதுங்கள். பிள்ளைகள் சொல்லுங்க. விட 10 சார். அது இலகுவானது. கணக்க யோசிக்கிறீங்க. ஆக இலகுவாக தந்தாலும் பிரச்சனை தான். முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கிறத கூட்டி நடுவில் எழுதியிருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள். இது சில வேளையில இந்த முன்னிலக்கத்தையும் பின்னிலக்கத்தையும் கூட்டி 2 மடங்கு நடுவில் எழுதுவார்கள். அரைவாசியே எழுதுவினம்.
சில வேளையில வித்தியாசத்தின் அரைவாசியை எழுதுவினம். 12க்கும் 6க்கும் இடையில வித்தியாசம் 6, அதை 12 என்று எழுதுவார்கள். அப்படி எழுதுறதாக இருந்தா இதுக்குள்ள என்ன எழுதணும்? இதுல 12 இருந்தால் அடுத்த இலக்கத்துக்கு என்ன போடணும்? 39க்கும் 21க்கும் இடையில 18, இதுக்குள்ள 36 எழுதுவார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 4 சார். 4 4. வித்தியாசத்தின் 2 மடங்கு. அப்போ அப்படி வித்தியாசத்தினுடைய 2 மடங்கை தரலாம். சரிதானே? கூட்டி அப்படியே எழுதலாம், அல்லது அரைவாசி எழுதலாம். ரெண்டையும் பெருக்கி போட்டு அரைவாசி எழுதலாம், 2 மடங்காக எழுதலாம். சில வேளைகளில் இப்படியாக பார்க்கிற போது எந்த ஒரு தொடர்பும் உங்களுக்கு இருக்கலை என்றால் இப்படி கூட்டி பார்க்க வருகிற கூட்டுத்தொகை சமனாக வரலாம். இந்த பக்கமாக கூட்டி பார்க்க வருகிற கூட்டுத்தொகை சமனாக வரலாம். அல்லது மேலிருந்து கீழாக கூட்டி வருகிற கூட்டுத்தொகை 3 குளம் நிரலாம், 3 நிரல்லையும் சமனாக வரலாம். அப்ப இப்படியாக எல்லாம் யோசிக்க வேண்டும். சரிதானே? இப்படி பார்க்கிற போது அந்த விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறது நல்லது. அடுத்த பகுதியை பார்ப்போம். இந்த 19வது நான் விடுகிறேன் பிள்ளைகளுக்கு. 20வது கேள்வியில இருந்து 22வது கேள்வி வரைக்கும் இருக்கிற பகுதியை காட்டுகிறேன். விடுபட்ட சொல்லை எழுதுக என்று சொல்லியிருக்கேன். மூன்று 6 2 பின்னால 5 4 உள்ளுக்கு சிவாய நம என்று எழுதியிருக்கிறேன். நமசிவாயம். அதே போல அந்த ஒழுங்கு மாறி எழுதியிருக்கிற 5 4 3, அந்த 5 4 முன்னுக்கு போகுது. நம்ம பின்னுக்கு 3 6 2 அப்படியே வரும். 3 தான் நினைக்குது, அப்படியே எழுதலாம். சரி, அடுத்தது விடுபட்ட இலக்கத்தை எழுதுக என்று சொல்லி கேட்டிருக்காரு. இந்த கேள்வியில ஒரு சின்ன தவறு ஒன்று இருக்குது பிள்ளைகள். இதுல ஒரு சின்ன தவறு இருக்குது, அதை நான் சரிப்படுத்தி கொடுத்தாங்க. சரி, இனி பார்க்கலாம். விடுபட்ட இலக்கத்தை எழுதுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கேன். 11. 11 கீழே இருக்கிற 2ஐயும் பெருக்கி எழுதியிருக்கிறார். இதுவும் நீங்க பார்க்க வேணும். இப்படி பெருக்கி மேலே எழுதியிருப்பார், அல்லது கூட்டி எழுதியிருப்பார், அல்லது வித்தியாசத்தை மேலே கொண்டு போய் எழுதியிருப்பார். இப்ப 9க்கும் 7க்கும் வித்தியாசம் 2, 8க்கும் 6க்கும் வித்தியாசம் 2, அந்த விதமாக எழுதியிருப்பார். அல்லது சில வேளையில 2 கூட்டுத்தொகையின் 2 மடங்கு எழுதுவார், அரைவாசியை எழுதுவார். இந்த மாதிரி யோசிக்க வேணும். அடுத்த பாருங்க என்ன நடந்திருக்குண்டு. 2 சார். சாரி, 8 சார். 8 சார். 2 சார் வரும். 2ஆ? 8 வரும் சார். 8 வரும் சார். 8 வரும். எப்படி பாக்குறீங்க? நான் விளங்க இல்லை. 42 6ஆல சார் 42 6 பிரிச்சு 14 எழுதுறீங்களா? 14 வருது. 7 சார். അതിന്റെ 2 മടങ്ങ്. சரி, அடுத்தது சார் 56 8. 56 7ஆல பிரிச்சா 8, அது இந்த 2 மடங்கு முன்னுக்கு எழுதி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா சார். சார் சொல்லுங்க. இப்படி வருந்தாங்க சார். 14 6ஆல பெருக்கினா 84, 84 நேரவாசி 42. அப்படி பார்த்தா சார் அதுல 2 தானே வரும். இங்க 2ஆ வருது, விளங்க இல்லைம்மா. இதுல சார் 8 பக்கத்துல 2 இது 14 6ஆல பெருக்கக்குள்ள 84 சார். 84 நேரவாசி 42 வருது. ஓ ஓ அப்படி பார்த்தா சார் இங்க வந்து 8 பக்கத்துல 2 வரும் சார். 2 2 16. அது இந்த அரைவாசி 8 வரணும் மேல. அதுல 2 64 வரும் சார். சரி சார். 2 2 16, அரைவாசி 8 வரணும் மேலே. சரி சரி. என்ன அப்போ அரைவாசி வர வேணும் என்றால் இதுல என்ன நடந்திருக்குன்னா, இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இலக்கத்தின் அரைவாசியால தான் பெருக்கி இருக்கிறேன். இப்ப 6 14 என்றால் அதன் அரைவாசி 7ஆல தான் பெருக்கியிருக்கேன். 6 7 42. அதே போல 7 இந்த 16 அரைவாசி 7 8 56ஆல பெருக்கியிருக்கிறேன். அதே போல 8 4ஆல பெருக்கப்பட்டிருக்கா, இதுக்குள்ள நாங்கள் 8 போட வேணும். 2 மடங்கு எழுத வேண்டி வரும். விளங்கிட்டா?
ஓம் சார். சரி அது ஆம் சார். ஓ சரி. அடுத்தது இதில் ஒரு சின்ன கேள்வி ஒன்று தந்திருக்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமானது. நாங்கள் சாதாரணமாக பார்க்குற குறியீட்டை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக தந்திருக்கார். பார்ப்போம். கற்பலகை 113620, கற்பகம் 13614, சவுக்கம் 5894. எக்ஸ்கியூஸ் மீ சார். வேற வந்து ஸ்கிரீன்ல அந்த Screen- கேள்வி வேற இல்ல. ஓ ஓ சாரி. கற்பலகை என்பது 13620, கற்பகம் என்பது 13614, சவுக்கம் என்பது 58914. அவ்வாறாயின் பலபக சுககல சககல பலபக சககல என்பது நாலாவது சார். ஓ அதிகம் கஷ்டப்படக்கூடாது. நாங்க பார்க்க வேணும். இங்கே பல இங்க பல என்பது எப்படி தந்திருக்கிறாங்க? 6-2. 6-2. நாங்க முதலாவது யோசிக்கணும் 6-2ல தொடங்குறது எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஒன்றுதான் இருக்குது என்றால் அடுத்ததுக்கு போகவே தேவையில்லை. பெரும்பாலும் ஒரு தடவையில அல்லது 2வது எத்தனத்துல கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் முழுவதுக்கும். இதுல இருக்கிற 8 எழுத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஒரு நாளும் வராது. நீங்கள் முதல் எத்தனத்துல பார்க்கணும். சில வேளையிலே 6-2ல 2 விடைகள் இருக்குமாக இருந்தால் அடுத்தது கலவை பார்க்கும். சரிதானே? கல காணா அல்லது பாருங்க பல ப என்று சொல்லி வருகிறது. 6-2 திருப்பி ஒரு 6 வந்திருக்கான்னு பார்க்கணும். சில வேளை 6-2 என்று வந்து பிறகு 4 என்று ஒரு விடையை தந்திருப்பாரு. அப்படி ஒரு 2வது முயற்சிக்குள்ள விடைக்கு போகக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதை பார்த்தோம்னா சரி. சரி, நான் அடுத்த கேள்வி பகுதியை கூட்டிக் கொண்டு போகிறேன் பிள்ளைகள. இது கொஞ்சம் அதுவும் விடுபட்ட இலக்கம் தான் போட்டிருக்கிறாரு. ஒரு கோலத்துக்குள்ள இருக்குது. பார்ப்போம். தவிர்த்து விட வேண்டாம். அப்படியே பார்த்து கொண்டு போவோமே. முதலாவது பாருங்க, பின்வரும் சதுரங்களுள் விடுபடும் இலக்கங்களை எழுதுக என்று சொல்லி போட்டிருக்க. மேல் சதுரத்துக்குள்ளேயும் கீழ் சதுரத்துக்குள்ளேயும் விடுபடுகிற இலக்கத்தை எழுதுங்க என்று சொல்லி கேட்டிருக்கேன். யார் சரி சொல்லலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் நீங்க யார் சரி விரும்பினார்கள் சொல்லலாம் பிள்ளைகள். 11, 13. 6 சார். 11, 13. வேறு விடைகள்? 6, 20 சார். 6, 20. 6, 20 தான் சார். 6, 20. என்ன நடந்திருக்குன்னா 6, 7, 8, 9, 10 20. என்பதாக இருக்கு. அதே போல மற்றதுக்கு 12, 14, 16, 18, 20 என்பதாக இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க. பதினொன்று சார். 13. 11. எதுக்கு? கேக்கு 11. இதுக்கு 11. பிக்கு 16. 16. பெரிய கஷ்டமா ஒன்றும் இல்லை. அந்தந்த எழுத்துக்குரிய இலக்கத்தை மட்டும் அந்த எழுத்துக்குரிய இலக்கத்தை மட்டும் போட்டிருக்கிறாரு. A1, C3, F6, G7 என்று சொல்லி அந்த எழுத்துக்குரிய இலக்கத்தை போட்டிருக்கிறார். சரி, அடுத்தது நாங்கள் ஏற்கனவே செய்த ஒரு கேள்வி இருந்தாலும் பார்ப்போம். இதுல 60 மைல் மணித்தியாலத்துக்கு இந்த வேகத்தில் செல்லும் ஒரு காரின் வேகத்திலும் பார்க்க அரைப்பங்கு வேகத்தில் ஒரு நாய் ஓடினால் 4 நிமிடங்களில் எவ்வளவு தூரம் ஓடும்? மணித்தியாலத்துக்கு 60 மைல் என்கிற வேகத்துல
ஓடுகிற காரின் அரைப்பங்கு வேகத்தில் ஒரு நாய் ஓடினால் 4 நிமிடங்களில் எவ்வளவு தூரம் ஓடும்? யார் 2 மைல். சாரி, 2 மைல் சார். எப்படி? சார் கார் வந்து 1 நிமிஷத்துல 1 மைல் ஓடும். ம் 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 அப்ப கார் வந்து இவருக்கு 4 நிமிஷம் இவருக்கு 2 நிமிஷம் வேணும், அப்படித்தானே? 2 நிமிஷம் வேணும். இவருக்கு 2 நிமிஷம் வேணும். அது அப்ப 4 நிமிஷத்துல 2 60 மைல். மைல். அதுதான் நாங்கள் பிரிச்சு எல்லாம் நீங்க தூரத்தின்கள் நேரம் எல்லாம் போட்டு கண்டு கொண்டிருக்க கூடாது. 60 மைல் 60 நிமிஷத்துல என்றால் 1 நிமிஷத்துக்கு 1 மைல். இவருக்கு 1 மைல் ஓடுறதுக்கு 2 நிமிஷம் செல்லும். ஆம் சார். ஆகவே 4 நிமிடத்துல 2 மைல் ஓடுவேன். இன்னொன்று தந்திருக்காங்க, விடுபட்ட இலக்கத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ என்று சொல்லி. அதுவும் சுகமான கேள்வி. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் 3 கேள்வி இருக்கு, பார்த்துட்டு போ. நான் கொஞ்சம் சின்னதாக்கி தரேன் பிள்ளைகளுக்கு. வா, கேள்வியை கிளியரா பார்க்கறதுக்காக சின்னதாக்கி தந்திருக்கிறேன். 27, 28, 29. 18 சார் முதலாவதுக்கு. ஓ, இது இந்த முன்னுக்கு இருக்கிற 2ஐயும் கூட்டி போட்டு பின்னுக்கு எழுதி இருக்கிறாங்க. அதே போல இங்க பின்னுக்கு இருக்கிற 2ஐயும் கூட்டி போட்டு முன்னுக்கு எழுதி இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்திருக்குது? முன்னுக்கு இருக்கிற 2ஐயும் பெருக்கி பின்னுக்கு எழுதி இருக்கிறாங்க. என்ன இந்த 3ஐயும் வச்சு கொண்டு விடை அளிக்கலாம். இதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி பெருக்கி கூட்டி வாரதின் 2 மடங்கு எழுதுவார்கள், அரைவாசி எழுதுவார்கள். அது முன்னுக்கு பின்னுக்கு நடுவில் இருக்கிறதையும் சில வேளைகளில் நடுவில் பெரிய எண் இருக்கிற மாதிரி முதலாம் 3ஆம் இலக்கங்களை சேர்த்து விட வருகிற மாதிரியாகவும் இருக்கலாம். சரி, நாங்கள் அடுத்த ஒரு பகுதிக்கு போவோம். இந்த எண்கள் சம்பந்தமா பிள்ளைகளுக்கு நெய்யரி சம்பந்தமாக நான் விளங்கப்படுத்தினானா என்று சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா? இந்த நெய்யரி சம்பந்தமாக நான் ஒரு சின்ன விடயம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லித்தார். அதை தெரிந்து வைத்து கொண்டால் நல்லது. சரியா? ஒரு எந்த பக்கமாக கூட்டினாலும் ஒரே இலக்கம் வர மாதிரியாக எழுத வேணும்னா இங்கே அப்படி இல்லை. நான் அது தனியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. அப்படியான கொஞ்சம் கணக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் நாளை மறதினேன் நடக்கிற சேலமருவில் அப்படியாக ஒரு பயிற்சி பேப்பரை தாரேன். அது கொஞ்சம் நாங்கள் கவனம் எடுக்க வேணும். இங்கு சில எண்கள் இடப்பட்டிருக்கு. குறுக்காகவும் நெடுக்காகவும் கூட்டும் பொழுது சதுரங்களுக்கு அருகில் இருக்கிற எண் தொகை வரத்தக்கதாக சதுரங்களை கூட்டி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னென்னால் ஒரே எண் திரும்ப திரும்ப வருகிற மாதிரி போட்டிருக்கார். இப்போது வருகிற கேள்வி அப்படி வாரையில ஒரே எண் திரும்ப வரும் மாதிரியாக எழுதக்கூடாது என்று இருக்கு. இப்போ நாங்கள் இந்த கேள்வியை தவிர்ப்போம் பிள்ளைகள். இது தவிர வேற ஒரு கேள்விக்கு போகிறேன். இந்த தகவலை நீங்க குறித்து வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா கேள்வி நாங்கள் தனியாக அங்கால தான் பார்க்க போறோம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களில் 22 பேர் புவியியலும். இந்த தகவலை நீங்க குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 22 பேர் புவியியலும். புவியியல் 22 என்ன, 30 பேர் பொருளியல், 14 பேர் புவியியலும் பொருளியலும் படிக்கிறார். 14 பேர் பொருளியலும் புவியியலும் படிக்கிறார்கள். இப்படி தருகிற போது இது உங்களுடைய சின்ன வயசு தொடை என்பதை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய கேள்வி. அதுக்குள்ள 4 கேள்வி போட்டிருக்காரு. இரு பாடங்கள் பயில்வோர் எத்தனை பேர் என்று கேட்டுக்கிறார். இதுக்கு எப்படி போடுவீங்க? போடுகிறது என்றால் முன்னுக்கு இருக்கிறத நீங்கள் புவியியல் என்று சொல்லியும் பின்னுக்கு இருக்கிறத பொருளியல் என்று சொல்லியும் எடுத்துக்கொள்வோம். இந்த படத்தின் சைஸுக்கு சம்பந்தம் இல்லை. நடுவில் இருக்கிறது 14 பேர் என்று சொல்லி இருக்குது இந்த பகுதிக்குள்ள. என்ன, இதுல 14 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பெருசாக்குவோம்.
ஓ, இப்படியாக ரெண்டு வட்டமும் சந்திக்கிற போது நடுவில் இருக்கிறது 14 என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது புவியியல் படிக்கிறார்கள் 22, 14 போனா வெளியில 8 பேரை போடுவோம். இங்க பொருளியல் படிக்கிறார்கள் 30 பேருன்னா இதுக்கு 14 போனா இதுக்கு 16 போடுவோம். இப்போ இதை வைத்துக்கொண்டு கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லலாம். முன்னுக்கு இருக்கிறது புவியியல், பின்னுக்கு இருக்கிறது பொருளியல் ரெண்டு ஞாபகம் வச்சிருந்தா சரி. அங்க எல்லாத்தையும் எழுதி மெனக்கெடு கொண்டிருக்க வேணாம், சும்மா எழுதினீங்க என்றாலே சரி. இப்படி உண்மையாக வட்டம் போட தேவையில்லை பிள்ளைகள். நீங்கள் இப்படியாக ஒரு பிரேக்கெட், பிறகு இப்படியாக ஒரு பிரேக்கெட் போட்டுக்கொண்டு இதுக்குள்ள 14, இதுக்குள்ள 8, இதுக்குள்ள 16 இப்படியாக போட்டுக்கொள்ள. இப்ப முதல் போடுற பிரேக்கெட் 1 குறிக்கும். இப்படி போடுறது புவியியலை குறிக்கும். இரண்டாவதாக போடுகிற இந்த பிரேக்கெட் பொருளியலை குறிக்கும். நடுவில் வருகிறது ரெண்டுக்கும் பொதுவான பகுதியை குறிக்கும். இப்படியாக குறித்து கொண்டே நீங்கள் போகலாம். அதுல பெரிய நெருக்கடி எல்லாம் இருக்காது என்று நினைக்கிறேன். சரி, அடுத்த பகுதி போவோம். பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் ஒரு சோடி சொற்கள் உள்ளன. அவற்றின் கீழே சில சோடி சொற்கள் தரப்பட்டுள்ளன. தரப்பட்ட முதல் சோடி சொல்லின் தொடர்பை பெரிதும் ஒத்திருக்கும் சோடி சொல்லை தேர்ந்தெடுக்க. பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் ஒரு சோடி சொற்கள் உள்ளன. அவற்றின் கீழே சில சோடி சொற்கள் தரப்பட்டுள்ளன. தரப்பட்ட முதற் சோடி சொல்லின் தொடர்பை பெரிதும் ஒத்திருக்கும் சோடி சொல்லை தேர்ந்தெடுக்க. மரம், பலகை என்பது போல. ரெண்டாவது சார் என்னது? காகிதம் புத்தகம். புத்தகம். சரி, வேறு விதமாக தென்னையிலிருந்து தேங்காய் வராதா? ஆமாம் சார், அதுவும் வரும். அதுவும் வரும். அப்ப எதை சரியாக எடுக்கிற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட வருகுதல்லோ. தென்னையிலிருந்து தேங்காய் சார். ஆமாம் சார், தென்னையில இருந்து தேங்காய் தான் பொருத்தமா இருக்கும். தென்னையில இருந்து தேங்காய் தான் பொருத்தமானதாக இருக்கும். அப்ப என்னென்றால் இது ஒன்றிலிருந்து ஒன்று செய்யப்படுவது. ஒன்றிலிருந்து ஒன்று செய்யப்படுவது என்கிற தொடர்பு அதுக்குள்ள இருக்குது பாருங்க. மரத்தில இருந்து பலகை கிடைக்கும் என்பது வேற, மரத்திலிருந்து பலகை செய்யப்படும். அப்படி வருகிற போது தென்னை, தேங்காய் என்பதை விட காகிதம், புத்தகம் என்கிற விடைதான் பொருத்தமானது. அந்த வித்தியாசம்லாம் அங்கே தென்னை, தேங்காய் என்பது தென்னையிலிருந்து தேங்காய் கிடைக்க வேண்டிய தண்ணியல்வாக இருக்கும். தென்னை அப்படியே இருக்கும். ஆனால் பலகை, மரம் பலகையாக மாறிய பிறகு மரம் இருக்காது. அதே போல காகிதம் புத்தகமாக மாறின பிறகு காகிதத்தில் இருந்து புத்தகம் செய்யப்படுது என்பதால இரண்டாவது விட பொருத்தமாக இருக்கும். சரி, அடுத்தது செல்வம், திரவியம் என்பது போல. செல்வம், திரவியம் என்பது போல. நாலாவது விட அழகு, எழில் என ஒத்த சொற்கள். செல்வம், திரவியம் என்பது போல, அழகு, எழில். வால்மீகி ராமாயணம் என்பது போல. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். திருவள்ளுவர் திருக்குறள். வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் என்பது போல திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். சரி, அடுத்தது எங்களை இந்த கட்புலத்தை பார்க்கறதுக்கு, கட்புலமை என்று சொல்லி கண் அப்படி வேலை செய்து பார்க்கறதுக்கு சில கேள்விகள் தாரவர்கள் இறுதியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிற பாஸ் பேப்பர்லையும் அப்படி ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்கிறேன். இப்போ இது ஒரு உதாரணம். சரிதானே? இது ஒரு உதாரணம். இதுல தரப்பட்டிருப்பதுல கீழே தரப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வினாவிலும் உள்ள உருக்களில் 4 உருக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒத்திருக்கின்றன. வேறுபட்டிருக்கும் 2 உருக்களின் கீழ் கோடிடுக என்பதாக தந்திருக்கிறேன். இங்க அவர் 2 உருக்களுக்கு கோடிட்டிருக்கிறேன். 2 உருக்களுக்கு 4ஆவதுக்கும் 6ஆவதுக்கும் கோடிட்டிருக்கிறேன். ஏன் அவை ஏனையவற்றிலிருந்து வேறுபடுகிறது? சார் மற்ற எல்லாம் சமாந்தரம் அப்போ இருக்குது. சமாந்தரம் என்பது ஒத்த தன்மை. என்ன இது ஒரே மாதிரி ஒரே போக்குல இருக்கு. ஒரே விதமாக ஒரே போக்கில் இருக்கு. ஆனால்
ஆம், நாலாவது ஒரு நேர்கோடும் ஒரு வளைகோடும் இருக்குது. அதே போல ஒன்று செங்கோணமாகவும் மற்றது கூர்ங்கோணமாகவும் இருக்கு ஆறாவது. இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு தொடர்பற்ற தன்மை இருக்கும். இப்படி இருக்கிற அந்த கட்புலமே நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். நான் அதை பெருசாவே காட்டுறேன் பிள்ளைகளுக்கு. சரி, இந்த பகுதியை கொஞ்சம் பாருங்கள். நாற்பத்தி ஒன்று. முதலாவதும் அஞ்சாவதும் முதலாவதும் ஐந்தாவதும் இருக்கு. முதலாவதும் ஐந்தாவதும் அவை எதிரெதிர் திசையில வளைஞ்சிருக்குது. சரி, வேறு நாற்பத்தி ரெண்டாவதுல ரெண்டாவது சார். மூன்றாவதா? ரெண்டாவது. இரண்டாவது. ரெண்டு வித்தியாசம் வரும் சார். முதலாவதும் நாலாவதும் சார். என்ன காரணம்? சார் மற்ற எல்லாரும் இந்த நேர்கோடா நேர்கோடுகளால் ஆனவை. 42ம் முதலாவதும் நான்காவதும் வளைகோடுகளால் ஆனவை, மற்றவை நேர்கோடுகளாலே ஆனவை. சரி, அடுத்தது 43. நாலாவதும் ஆறாவதும் சார். நாலாவதும் ஆறாவதும் என்ன காரணம்? மற்றதெல்லாம் வளைந்த கோடுகளுக்கு இடையில ஒரு கோடு போகுது. ஆனா நாலாவதுல அப்படி இல்ல. நாலாவதும் ஆறாவதும் நேர்கோடுகளாக இருக்கு, மற்றவை வளைகோடுகளாக இருக்கு. 4 6 நேர்கோடுகளாக இருக்கு. சரி, அடுத்தது 44வது. அதுவும் நாலாவதும் ஆறாவதும். அந்த கீழ்ப்பகுதி வித்தியாசமா இருக்கு, இந்த பீடங்கள் வித்தியாசமானதாக இருக்குது. அடுத்தது முதலாவதும் மூன்றாவது. முதலாவதும் மூன்றாவது. சரி, அடுத்தது இரண்டாவதும் நாலாவதும். இரண்டாவது நாலாவது. இரண்டாவதுல ஒரு காதை காணையில, நாலாவதுல ஒரு கண்ணை காணையில, மற்ற எல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தது மூன்றாவதும் நாலாவதும் வேறுபட்ட உருவங்களாக இருக்குது. மற்றவை ஒரே உருவங்களாக இருக்கு. மற்றவை ஒரே உருவங்களாக இருக்கு. இரண்டாவதும் அஞ்சாவது. இரண்டாவதும் ஐந்தாவதும் இருக்குது. சரி, அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அதுவும் இந்த கண்புலமை சார்ந்த ஒரு கேள்விதான். நாங்கள் கொஞ்சம் அதை பார்ப்போம். சரிதானே? அந்த பயிற்சிகளை செய்யாம விட்டுட்டு போகாம கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இதை உங்களுக்கு பார்வைக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வேணுமெண்டா கொஞ்சம் பெருப்பிச்சு காட்டுங்க. இந்த கேள்விய ஒரே தடவையில் எல்லா கேள்வியையும் பார்க்குற மாதிரியாக இல்லாமல் ஒரு 4 கேள்வியாக நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அல்ல 3 கேள்வியாக பார்ப்போமே. பாருங்க பிள்ளைகள், பின்வரும் வினாக்களில் இடது பக்கத்தில் உள்ள உருவங்கள் ஒரு குறித்த படிவ முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. வலது பக்கத்தில் உள்ள 5 உருவங்களிலிருந்து அதே வித படிவ முறையாக அமையும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கீழிடுக என்று சொல்லி போட்டுருக்காங்க. நாலாவது சார். முதலாவது. நான்காவது என்ன நடந்திருக்குது? சார் அந்த வட்டம் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் இடம் சுழியா கீழே வருது. இந்த பகுதி என்ன? சார் இந்த பகுதி இப்ப இதுல நாங்கள் பார்த்தோம் என்றால் இதுல நிக்குது வட்டம். பிறகு இதுக்கு வருது, பிறகு இந்த கீழ்ப்பகுதிக்கு வருகிறது, பிறகு இந்த பகுதிக்கு வருது. ஆகவே இனி இந்த பகுதிக்கு வரணும். இந்த பகுதிக்கு வரணும். இந்த பகுதிக்கு வந்தது ஒன்றுதான் இருக்கிறபடியால நாங்கள் அடுத்த
சகவை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆம் சில சார். வேளைகள்ல அப்படி ரெண்டு இருக்குமாக இருந்தால் அடுத்த விடயத்துக்கு நாங்க போக வேணும். இந்த சக என்ன செய்திருக்குது என்று சொல்லி அது மாறி நகர்ந்திருக்கு பாருங்க. இங்க இருந்தது, பிறகு அடுத்ததுக்கு இங்க இருந்திருக்குது, அடுத்ததுக்கு இங்க இருந்திருக்குது, என்ன அடுத்ததுக்கு ம். இங்க இருந்திருக்குது. ஆகவே இனி அடுத்ததுக்கு இங்க இருக்க வேணும். அதுவும் இருக்குது. நாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்றை எடுத்து பார்த்துட்டு முடிவுக்கு வரலாம். சில வேளைகள்ல அது தடுமாற்றம் தரக்கூடிய ரெண்டு விடைகள் வருமாக இருந்தால் ரெண்டாவது விஷயத்தையும் பார்க்க வேணும். எப்பவுமே ஒரு ஷார்ட்கட் இருக்கும் இப்படியான கேள்விக்குள். சரியா? ம். சரி, அடுத்தது பாருங்க. மூன்றாவது சார். மூன்றாவது சார். ஏன் அதுக்கு இங்க 50 முதலாவதுல சார் ஒரு கீறு மட்டும் வந்திருக்கு. ஒன்று இதுல 2. ம் அப்புறம் இங்க முக்கோணம் முழுசா வந்து கீழே ஒரு கோடு வந்திருக்கு. அப்ப 4 கோடு. இங்க ஒரு முக்கோணமும் ஒரு சதுரமும் வந்திருக்கு. அப்ப 7 கோடு வந்திருக்கு. அப்ப இங்க மூன்றாவதுல எத்தனை வரணும்? 9 கோடு வரணும். உண்மையிலே இதுலயும் ஒரு சின்ன வேறுபாடு ஒன்று இருக்குது. 1 2 4 7 என்று சொல்லி இதுல 1 கூடி இருக்கு, பிறகு 2 கூடி இருக்கு, பிறகு 3 கூடி இருக்குண்டா இன்னொரு 4 கூடி இருக்க வேணும். என்ன அதுல ஏதாவது குறைபாடு இருக்க மாதிரியா? எத்தனையாவது நாங்கள் எடுக்கிறோம் இப்போதைக்கு விட? மூன்றாவது எடுப்போம். சரி, அடுத்தது பாருங்க. மூன்றாவது சார். மூன்றாவதா? ம். ஓம் சார். ஏன் அதுல எத்தனை கோடு இருக்குது? 9 கோடு. 9 சார். 9 கோடு இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. இருக்குது. அதுக்கும் 1 1 2 4 8 கோடு இருக்குது. எத்தனை ஆளு கூடி இருக்கு? 1 கூடி, 2 கூடி, 4 கூடி, திருப்பி 4 கோடி இருக்கு. திருப்பி 4 கூடி இருந்தால் 12 கோடு வர வரும். சரி, இதுல பொருத்தப்பாடுன்னு நாங்கள் வருகிற நேரத்துல 3 உருவங்கள் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இந்த முதலாவதுக்குள்ள இருக்கிறது ஒரு பொட்டா இருக்கிறபடியால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, நாங்கள் இதுல தீர்மானிக்க இல்லாம தான் இருக்குது. சரிதானே? அவர் சில நேரம் ஒரு விளக்கம் சொல்லி இருப்பார். ஏதாவது சார் முதலாவது படத்துல சார் ஒரு கோடும் ஒரு புள்ளியும் வருது. ம் ம் ரெண்டாவது படத்துல மூடப்படாம ஒரு 2 கோடு வருது. மூன்றாவதுல வந்து முழுசா மூடின ஒரு உருவம் வருது. ம் நாலாவது ஒரு உருவத்துக்குள்ள இன்னொரு உருவம் வருது. ம் அப்படி பார்த்தா அஞ்சாவது அதுக்குள்ள இன்னொரு உருவம் வர மாதிரி ஒரு உருவத்துக்குள்ள. மூன்றாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். அதான் நான் சொல்லுகிறது. யாராவது எங்களுடைய ஆக்கியூ பண்ணினால் நிறுத்திட்டமாக சொல்றதுக்கு இதுக்கு ஒரு நியாயம் இல்லை. ஆனால் ஸ்கீமில் அந்த விடையை கொடுத்திருப்பார்கள் என்றுதான் நம்புகிறேன். அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். என்ன இப்போ யாராவது எங்களோட வந்து அடம் பிடிச்சால் இல்லை இதுக்கு ஒரு ரீசனிங் இல்லை என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் எங்களுக்கு நிறுதிட்டமாக என்ன சொல்லுகிறது, நாங்கள் வந்து அடிச்சு சொல்றேன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்குது. ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல கூட இப்படியான சில தவறுகள் நடந்திருக்குது. 2 விதமாக விடைய எழுதக்கூடிய மாதிரியாகவும் கேள்விகளை போட்டிருக்கேன். சரி பிள்ளைகள், இதை பார்த்துக்கொள்வோம். அடுத்த பகுதியை பாருங்க. முதலாவது சார். எத்தனையாவது? இப்ப முதல் இந்த க்ரோஸ் இங்கே இருந்திருக்குது, அடுத்தது இங்க இருந்திருக்குது, அடுத்தது இங்க இருந்திருக்குது, அடுத்தது இங்க போயிட்டுது. என்ன அப்ப இனி எங்க வரும் க்ரோஸ்? அந்த புள்ளிய பாருங்களே. முதலாவது வராதா சார்? எத்தனையாவதுமா? முதலாவதோ? சரி, சரிதானே. அந்த மற்றது பாருங்களே, புள்ளிய பாருங்க. இதுக்கு இருந்தது, பிறகு அடுத்த பட்டிக்கு நகர்ந்து, பிறகு அடுத்த பட்டிக்கு நகர்ந்து, அதுக்கு பிறகு அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு இதுல இந்த கோட்டை விட்டுட்டார், ஒன்றை விட்டு ஒன்றாகத்தான் போட்டிருக்காரு. அல்லது அதை அப்படியே திருப்பியே எழுதி இருக்கிறாங்க, திருப்பி 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 வச்சிருக்கிறாரு. முதலாவது சரியானது. அடுத்தது பாருங்க.
நாலாவது சார். முதல் இங்க இருந்தது, பிறகு இங்க வந்தது, பிறகு இங்க வந்தது, என்ன ஒழுங்குல வருகுது, அடுத்த இங்க வந்திருக்குது. ஆகவே இந்த மூலைக்கு வரணுமே இனி அடுத்தது. இந்த மூலைக்கு வருகிறது எங்க இருக்கு? நான்காவதாக இருக்கு. ஆன்சர் ரெண்டாவது வராது. எதுக்கு இதை கேட்குறீங்களா? ரெண்டாவது. ஓ சரி, நான் சொல்லி காட்டுகிறேன். பாருங்க, முதல் இந்த மூலையில நின்று இருக்குது, பிறகு அப்படியே இடஞ்சுழியாக இந்த மூலைக்கு வந்திருக்கு, பிறகு இடஞ்சுழியாக இந்த மூலைக்கு போயிருக்கு, திருப்பி இடஞ்சுழியாக இந்த மூலைக்கு வந்திருக்குது. ஆகவே இனி அடுத்த இடஞ்சுழியாக இந்த மூலை தானே வர வேணும். சார் ஆனா அது கருத்த வட்டம் இல்ல சார். அது அதான் கேட்டேன். அந்த நேரத்தை அச்சுப்புல தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே வட்டம் வேண்டாம். அது சரி, நீங்க சொல்ற இது கருப்பாக இல்லை என்றது அது சரி. ஆனால் அது கருப்பாக இருக்குன்னு தான் நினைச்சு கொள்ளணுமா? சரி, அந்த நேரம் எல்லாம் இதுக்கு அச்சு கோத்து அடித்த பேப்பர் புத்தகங்கள், எங்களை இப்போத்தைய கம்ப்யூட்டர் டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் இல்லையடா, அந்த தவறு ஒன்று இருக்குதான். அது சரி. அடுத்த பாருங்க, மூன்றாவது சார். மூன்றாவது சார். என்ன செய்ய போறீங்க? சதுரம் ரெண்டும் வட்டமாக இருக்கு, ரெண்டும் சதுரமாக இருக்கு. பிறகு திருப்பி அடுத்த மூன்றாவது அதே சதுரம் வட்டம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு, மேல கீழாக இருக்குது. சரி, இதுல இந்த இடைவெளி உள்ள வட்டம், இடைவெளி இல்லாதது ரெண்டு வருகிற நேரத்துல திருப்பி அது மேல பார்த்து கொண்டு நிற்க வேணுமே. மேல பார்த்து கொண்டு நிற்கிறதுல ரெண்டு இருக்குது. முதலாவது ரெண்டு கருப்பு இருக்கு, மூன்றாவது ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும் இருக்குது. அது மூன்றாவது எடுத்துக்கொள்வோம். சரி, அடுத்தது மூன்றாவது சார். அது சரி, அது எழுத்து ஒழுங்குறதானே போடுறீங்க. இதே போல இந்த பகுதியில எல்லாம் பிள்ளைகள் இது மூடுபடாத மாதிரி இருக்குது, அதை நீங்க கணக்கில் எடுக்கக்கூடாது. மூடுபட்ட நினைச்சு கொள்ளுங்க. சரியா? ரெண்டாவது சார். அடுத்தது ரெண்டாவது சார். அந்த வெள்ளை வட்டத்தை அடிப்படையா வச்சு கொண்டு பார்த்தோம்னா, முதல் இங்க இருக்குது, பிறகு அடுத்ததாக இங்க வருகுது, பிறகு இங்க வருகுது, இங்க வருகுது, இனி அடுத்தது இங்க வரணும். என்ன அப்படி வெள்ளை வட்டம் ஒன்று தான் இருக்குது. ஆகவே ரெண்டாவது. இது பெரிய கஷ்டமானது இல்லை பிள்ளைகள். நாங்கள் இப்படியானது ஒன்றும் பார்க்க இல்லை. கடந்த காலங்களில் ஒரு வினாத்தாலும் பார்க்க இல்லைங்கிறதால இதோட கொஞ்சம் மெனக்கெட்டேன். சரி, இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். திரும்ப நாளைக்கும் சந்திப்போம். எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட் பிள்ளைகள்.